இயற்கை விவசாயத்திற்காக பத்மஸ்ரீ விருது பெற்ற 108 வயதான பாப்பம்மாள் உடல்நலக்குறைவால் காலமானார். தனது இறுதி மூச்சு வரையில் சுறுசுறுப்பாக வயலில் இறங்கி வேளாண் பணிகளை செய்து வந்தவர். சிறுவயது முதலே விவசாயத்தில் ஆர்வம் கொண்டவர். தனது வாழ்க்கையை விவசாயத்திற்காகவே அர்ப்பணித்தவர்தான் இந்த பாப்பம்மாள். இவர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த தேக்கம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர். வயது முதிர்வு காரணமாக அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் கடந்த 3 மாதங்களாக மருத்துவ சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சொந்த ஊரில் 27ஆம் தேதி இரவு 8:30 மணி அளவில் காலமானார். கடந்த 2021ஆம் ஆண்டு இயற்கை விவசாய பணிக்காக மத்திய அரசால் இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. சமீபத்தில் நடைபெற்ற திமுக முப்பெரும் விழாவில் பாப்பம்மாளுக்கு பெரியார் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. கடந்த பிப்ரவரி மாதம் வாழ்நாள் சாதனையாளருக்கான சக்தி விருதை பாப்பம்மாளுக்கு வழங்கி புதிய தலைமுறை கௌரவித்திருந்தது. ஆடுவாமே பழி பாடுவாமே ஆனந்த சுகிந்திரம் அடைந்து விட்டார் உலகக்கும் தொழிலுக்கு வந்தன செய்வ குண்டு கழித்துவர் நிந்தன செய்வ. பாப்பம்மாளின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவரது மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயத்தில், குறிப்பாக இயற்கை விவசாயத்தில் முத்திரை பதித்தவர் என்றும் கனிவான இயல்புக்காக மக்கள் அவரை போற்றியதாகவும் புகழாரம் சூட்டியுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் திமுக தொடங்கப்பட்ட நாள் முதல் தன்னை இயக்கத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றியவர் பாப்பம்மாள் என குறிப்பிட்டுள்ளார். 1965 நடைபெற்ற ஹிந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டம் தொடங்கி தமிழ்நாட்டு மாணவர்களின் நலன் காக்க நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் வரை அத்தனை போராட்டங்களையும் நெஞ்சுரத்தோடு எதிர்கொண்டவர் என்றும் தனது இறுதி மூச்சு வரையில் சுறுசுறுப்பாக வயலில் இறங்கி வேளாண் பணிகளை செய்து வந்தவர் எனவும் முதலமைச்சர் புகழாரம் சூட்டியுள்ளார். மேலும் தன் குடும்பத்தில் ஒருவரை பிரிந்த வலியுடன் தவிக்கிறேன் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் பாப்பம்மாளை இழந்து தவிக்கும் குடும்பத்தினர், உறவினர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துள்ளார்.